ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு பூஜை அன்னைக்கு எடுத்த விலாக் தான். ஆவணியா வட்டம் அன்னைக்கு எடுத்த விலாகு. எங்களோட பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப நிறையா பொருள் வச்சு ரொம்ப பெருசாக செய்யணும் அப்படின்லாம் நான் செய்ய மாட்டேன். என்னால் என்ன முடியுதோ அந்த அளவுக்கு சிம்பிளாக செஞ்சுக்கணும். சாமி கும்பிடணும், அதுதான் முக்கியம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி என்னால் எப்படி முடியுதோ அந்த அளவுக்கு சிம்பிளாக செஞ்சுக்கிட்டேன். ஸோ அதோட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாசலில் ஆல்ரெடி கோலம் போட்டாச்சு. ஸோ இங்கே நிலவாசலில் மட்டும் கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே கோலம் போட்டுட்ருந்தேன். எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அந்த டைமில் வந்து என்ன கோலம் போடுறது அப்படின்னு ஒரு யோசனையே வராது. எத்தனை பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்கையில் சரி இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். பட் ஆனால் அதே மாதிரி போடுவேன்னு சொல்ல மாட்டேன். நான் அதில் எனக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்குவேன். அதே மாதிரி சாமி கும்பிட்றதுக்கும் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணி இந்த பொருள்லாம் வாங்கணும், இதெல்லாம் வச்சு செய்யணும் அப்படின்லாம் நான் பண்ண மாட்டேன். என்னால் என்ன முடியுதோ அதை வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டுக்கிறது. சாமி வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படின்னு நம்மளை கம்பல் பண்ணலை. அவரை கும்பிட்டா போதும். ஸோ அதுக்காக என்னால் என்ன முடியுதோ அதை வச்சு சிம்பிளாகவே சாமி கும்பிட்டுக்கிட்டோம். எங்கள் வீட்டில் ஆவணியா வட்டத்துக்கு பூணல் போடுற வழக்கம் இருக்குது. ஸோ அதனால் பூணல் போடுறதுக்காக வடை சுட்டு சாமி கும்பிட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போயிருந்தாங்க. அவங்க நைட்டு தான் வருவாங்க. அதனால் என் பையன் மட்டும் வச்சு பூணல் போட்டாச்சு. ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கோலம் போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வடை சுடுறதுக்கு வந்தாச்சு. ஸோ இனிப்பு வடை, உப்பு வடை 2 வடை போடுவோம். அதுக்கு இனிப்பு வடைக்கு கருப்பட்டி சீவி வச்சுருக்கேன். கூடவே 2 பவுலில் உளுந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். வீசம்பிடி தான் உளுந்து வச்சுருந்தேன். அதுவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு அதனால் சின்ன ஜார்லேயே தான் போட்டு அரைச்சாச்சு. ஒரு 2 to 3 hours உளுந்தை ஊற வச்சுட்டு அதை வந்து சின்ன ஜாரில் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த உப்பு வடைக்கு மிளகும் சீரகமும் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணோன்னா நல்லா மாவு வந்து சாஃப்டாகிடும். நமக்கு வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கருப்பட்டி வடைக்கு நம்ம ஊற வச்சுருந்த உளுந்து கூட தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த கருப்பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வடைக்கு அரைச்சிக்க வேண்டியது தான். அந்த கருப்பட்டியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். ஸோ அதை வந்து மாவு 2 ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. உளுந்த வடை, உப்பு வடை வந்து நல்லா வெள்ளை வெள்ளையர்னே வந்துருந்துச்சு. கருப்பட்டி வடை நல்லா கலராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. சாமிக்கு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் எடுத்து சாப்பிட்டுட்டோம். விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. என் பையன் மட்டும்தான் இருந்தான் அப்படிங்கிறனால அவன் மட்டும் பிள்ளையாருக்கு பூணல் போட்டுட்டு அவனும் பூணல் போட்டுக்கிட்டான். அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னருக்கு கோதுமை ரவை உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் பூணல் போட்டுட்டு நாங்கள் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.